ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ப்ளைன் ப்ளவுஸ் வந்துட்டு ஆஃப்டர் ஸ்டிச்சிங்க்கு அப்புறமா எப்படி வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரே டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த நெக் பேட்டர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச்சஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மார்க் பண்ணி ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு ஹாஃப் இன்ச்சஸ்க்கும் ஒரு லென்த்தான ஒரு கோடு இல்லைனா வளைவு அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்துட்டு அதில் ஒரு ஹாஃப் இன்ச்சஸ்க்கு வர மாதிரி போடணும். அதாவது ஒன்று வந்து கொஞ்சம் பெரிய லென்த்தான ஒரு வளைவு, அப்புறம் அதுலேருந்து பாதிக்கு ஒரு சின்ன வளைவு மாதிரி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வந்து சாக் பீஸ் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஸ்லீவ்லேயும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக வந்துட்டு இந்த ஆரி ஒர்க்குக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கோல்டன் த்ரெட்டு, சில்க் த்ரெட்டு. ஸோ அந்த சில்க் த்ரெட்டு வச்சு தான் வந்துட்டு நான் இந்த டிசைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் பென்சில் இருக்கும் அதில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதுனா உங்களுக்கு வந்துட்டு கோடு வந்து அழியாமல் இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு கைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த சில்க் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இந்த சில்க் த்ரெட்டை வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்டிச்சிங் போட போகிறோம். அதாவது நம்ம மேலே அந்த த்ரெட்டு வந்துட்டு இந்த கலர் வந்து கோல்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா மேலே வர மாதிரி நான் போட்டிருக்கேன். கீழே வந்து இந்த துணியோட கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நார்மல் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்டிச்சிங் நான் போட்டிருக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த கோடாக வளைவாக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நீடில் எடுக்காமல் ஒரு 2லேருந்து 4 ஸ்டிச் வரைக்கும் ஒவ்வொரு அந்த கோடுக்கும் வளைவுக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கிட்ட ஆச்சு ஃபுல்லாகவே நான் எல்லாமே தைச்சி முடிக்கிறதுக்கு. பட் ஆனால் ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஃபினிஷிங் வந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நெக்கு ஃபுல்லாகவே நான் இதெல்லாமே போட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் இதெல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி நான் கைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம இதோட விட்டோம் அப்படின்னம்னா ஓரளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ஃபினிஷிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி கம் போட்டு அந்த எட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணி அதை நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன் அந்த டிசைனை. பட் ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் ஒர்க்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை நான் வந்து அவுட்ஃபிட் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல்லாகவே நான் வச்சுட்டேன். அதே மாதிரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா கைக்கிட்டேயும் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து நான் வச்சு முடிச்சிட்டேன். இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு எல்லாத்துக்குமே நான் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் பேஸில் வந்து நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போடும்போது வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த இது. இப்போ நான் உங்களுக்கு வியர் பண்ணதும் நான் லாஸ்ட்டாக வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த டிசைனிங் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அவுட்லுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.